Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 2ல் நெக்ஸ்ட் டாபிக் டீகாம்போசிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இம்பார்ட்டண்டானது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கில் ரெண்டு விஷயம்னு சொன்னேன். ஒன்று அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று டீகாம்போசிஷன். அதில் டீகாம்போசிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டீகாம்போசிஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கில். ஓகேவா? ஏன் அப்படின்னா டீகாம்போசிஷன் அப்படின்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் பிரேக் பண்றதுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் பிரேக்கிங் டவுன் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆர் சிஸ்டம் இன்டு ஸ்மாலர் மோர் மேனேஜபிள் பார்ட்ஸ். தட் மீன்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கிற கான்செப்ட்ஸை குட்டி குட்டியா காம்ப்ளெக்ஸா இருக்க ப்ராப்ளம் குட்டி குட்டியா பிரேக் பண்ணி பிரிச்சு ஸ்மாலா அதை ஈஸியா மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டீகாம்போசிஷன் அப்படின்றது. ஸோ தட் ஈச் பார்ட் கேன் பி அண்டர்ஸ்டுட் அண்ட் சால்வ்டு ஸ்டெப் பை ஸ்டெப். அதனால என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணவும் என்னால முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதை நான் என்ன பண்றேன்னா குட்டி குட்டி பார்ட்டா பிரிக்கிறேன். ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா சால்வ் பண்ண போறேன். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றப்ப என்னுடைய ப்ராப்ளம் ஈஸியா முடியும். இதுக்கு பேரு தான் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜஸ்ட் லைக் சால்விங் எ பசில். ஒரு பசில் பீஸ் பை பீஸா சால்வ் பண்றது தான். ஸோ டீகாம்போசிஷன் அலோவ் அஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்மாலர் டாஸ்க். ஒரு பெரிய ப்ராப்ளம் சின்னதா பிரிச்சனால சின்ன விஷயங்கள், அதாவது ஸ்மாலர் டாஸ்க்கை தான் நம்ம எடுத்து பண்ண போறோம். ஸோ மேக்கிங் த என்டையர் ப்ராப்ளம் லெஸ் காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஈஸியர் டு சால்வ். அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க ப்ராப்ளம் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது, சீக்கிரம் முடிக்க முடியுது. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டீகாம்போசிஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ டீகாம்போசிஷன் ஹெல்ப்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை ஈஸியாக பிரித்து பண்ணுறதுக்கு. ஸோ அதே தான், நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரே கான்செப்ட் தான் திரும்ப வெவ்வேறு பாயிண்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டீகாம்போசிஷன்றது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் டீகாம்போசிஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை ஈஸியாக ஆக்கிறதுக்கு. ஸோ சிம்பிளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஓகே, லார்ஜ் ப்ராப்ளமை நமக்கு புரிகிற வகையில் குட்டி குட்டியாக பிரிக்கிறப்ப ஈஸியாக அண்டர்ஸ்டுட் ஆகும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டீகாம்போசிஷன் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? தென் இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா பெரிய ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு அந்த ப்ராப்ளமை ஒரு 4 பீஸா 5 பீஸா பிரிச்சுட்டு பேரலா ஒரே நேரத்தில் அந்த 5 பீஸையும் வெவ்வேறு இதில் நம்ம சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சின்னுவோம். தென் எரர் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன, சின்ன பார்ட்டாக இருக்கிறப்ப என்னால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக என்ன எரர் இருக்குது, என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எரர் டிடெக்ஷன். தென் ரீயூசபிலிட்டினா ஒரு பார்ட்டை நான் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இருக்க இன்னொரு ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரீயூசபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் எனக்கு வருது. இதனால தான் டீகாம்போசிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஒரு மெயின் ப்ராப்ளம் இருக்கு, அதை இப்படி குட்டி குட்டியா வெவ்வேறு சப் ப்ராப்ளமா பிரிச்சுக்கிறேன். ஒரு 4 விதமான சப் ப்ராப்ளமா பிரிச்சுக்கிறேன். இவ்வளவுதான் டீகாம்போசிஷன் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா முதல்ல இன்ஜினியரிங்ல பார்ப்போம். இன்ஜினியரிங்ல இப்போ ஒரு காரை இது பண்றாங்க. முதல்ல இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கார் வந்து பில்ட் பண்ண போறாங்க. அந்த காரை நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னா, மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்டை நான் நிறைய பேருக்கு பிரித்து கொடுக்கணும். தட் மீன்ஸ் இன்ஜினை டிசைன் பண்றது, பாடி அதாவது கார் பாடியை டிசைன் பண்றது, அதில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்லாம் டிசைன் பண்றது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுன்னு வெவ்வேறு பார்ட்டாக அந்த ஒரு காருன்ற விஷயத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் சின்னதாக இருக்கு. அது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஈச் சப்சிஸ்டம் கேன் பி டிசைன் அண்ட் டெஸ்டட் செப்பரேட்லி, தனித்தனியாக பண்ண முடியும். தென் இன் கம்ப்யூட்டிங்ல பார்த்தோம்னா ஒரு மொபைல் ஆப் வந்து நான் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப் ரெடி பண்ண போறேன், அதுதான் என் ப்ராஜெக்ட். அப்ப யூசர் இன்டர்ஃபேஸ் ஒருத்தவங்க செய்யலாம். யூசர் இன்டர்ஃபேஸ்னா நம்ம மொபைல்ல பாக்குறோம்ல, நம்ம வால்பேப்பர் வைக்கிறோம், ஒவ்வொன்றும் ஸ்லைட்லாம் மாத்துறோம், டிசைன்லாம் மாத்துறோம். இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ற அந்த சைடு. அடுத்து நம்ம டேட்டாவெல்லாம் பின்னாடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது டேட்டா பேஸ் ஹேண்ட்லிங். அடுத்து செக்யூரிட்டி, நம்ம செக்யூரிட்டி அந்த பிரைவசி பாக்குறோம்ல, அது ஃபைனலா டெஸ்டிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்த வந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் நான் பிரிச்சு கொடுக்கறது இது கம்ப்யூட்டிங்ல. தென் எவ்ரிடே லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டிங்க பிளான் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வெனு புக்கிங், அதாவது மஹால் வந்து
கல்யாண மண்டபம் புக் பண்ணுறது தனியாக, கேட்ரிங் தனியாக, கெஸ்ட்டுக்கு இன்விடேஷன் அடிக்கிறது தனியாக, டெக்கரேஷன் தனியான்னு ஒரு பெரிய கல்யாணன்ற ஒரு பெரிய வேலையை குட்டி குட்டி பார்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றா செய்ய வைக்கிறது. இதுக்கு பேர் தான் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த சம் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். எப்படி ஒரு பெரிய விஷயத்தை சின்ன சின்னதாக பிரிக்கிறீங்க அப்படின்றது. அப்போ என்ன ஒத்த வார்த்தையில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பிரேக்கிங் டவுன் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் சிஸ்டம் இன்டு ஸ்மாலர் ஃபார் மோர் மேனேஜபிள் பார்ட்ஸ். ஓகேவா? இதுதான் டீகாம்போசிஷனுக்கு. தென் ஸ்டெப்ஸ், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து இந்த டீகாம்போசிஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஐடென்டிஃபை த மெயின் ப்ராப்ளம். தட் மீன்ஸ் நமக்கான ப்ராப்ளம் என்ன, நம்மள என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் டாஸ்க் டு பி சால்வ். நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல ப்ராப்ளமை தெளிவாக படிச்சிடணும். அப்படின்னா இப்போ ஒரு இன்ஜின் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்ச் இன்ஜின் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அடுத்து இப்போ மெயின் ப்ராப்ளமும் படிச்சிட்டிங்க. படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பிரிக்கணும். அதுதானே டீகாம்போசிஷன் அப்படின்றது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரேக் இன்டு சப் ப்ராப்ளம்ஸ். அந்த பெரிய ப்ராப்ளமை குட்டி குட்டி சப் ப்ராப்ளமாக நான் பிரிக்க போகிறேன். அதுதான் பிரேக்கிங் இன்டு சப் ப்ராப்ளம்ஸ். அப்போ டிவைட் த பிக் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் அண்ட் மேனேஜபிள் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா வெப் கிராவலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, வெப் கிராவலிங் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறது வெப்பில், இண்டெக்ஸிங், ரேங்கிங் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒரு சர்ச் இன்ஜினை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்து இப்போ பிரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்ல. ஸோ சால்வ் ஈச் சப் ப்ராப்ளம் இண்டிவிஜுவலி. நான் பிரித்து வச்ச அந்த சப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் ஈச் சப் ப்ராப்ளம்ஸ் இண்டிவிஜுவலி. ஸோ ஒர்க் ஆன் ஈச் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன். அப்போ ரைட் கோட், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கோட் ரைட் பண்ணணும். கிராவலிங்க்கு, இண்டெக்ஸிங்க்குன்னு தனித்தனியாக கோட் ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டேன். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த சப் ப்ராப்ளமை பிரிச்சுட்டு ஒவ்வொரு சப் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மொத்தத்தையும் கம்பைன் பண்ணால் தானே எனக்கு அந்த சர்ச் இன்ஜின் கிடைக்கும். அப்போது நான் கண்டுபிடிச்ச அந்த குட்டி குட்டி சப்பார்ட்ஸோடைய எல்லா சப் ப்ராப்ளம்ஸோடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும், சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறேன். ஸோ கம்பைன் சொல்யூஷன்ஸ் டு சால்வ் த ஓவரால் ப்ராப்ளம். அப்போ எல்லா சப் ப்ராப்ளமையும் இன்டெகிரேட், தட் மீன்ஸ் ஒன்று சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக சர்ச் இன்ஜின் கிடைச்சிடும். இதுதான் டீகாம்போசிஷன் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலு தான் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த மெயின் ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. அதை நான் என்ன பண்ணிடுறேன், சப் ப்ராப்ளம்ஸாக பிரேக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப் ப்ராப்ளமையும் தனித்தனியாக சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச எல்லா சொல்யூஷனையும் நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைன் பண்ணிவிட்டு எனக்கு ஓவரால் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைச்சிருது. அதுக்கு இங்கே நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கிறது சர்ச் இன்ஜின் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக போட்டு நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். ஓகே, தென் பெனிஃபிட்ஸ். இதை வந்து நமக்கு 2 மார்க்ஸ்லாம் தனியாக கேட்கலாம். என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஜிக்கலாக ஒன்றை வந்து திங்க் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டீகாம்போசிஷன் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறது கஷ்டம். குட்டி குட்டி சப் ப்ராப்ளமுக்கு எழுதுறது ஈஸி. ஸோ தனித்தனி பார்ட்டாக எழுதுறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் சப்போர்ட்ஸ் டீம் ஒர்க் அப்படின்னா என்ன, 4 பேர் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒரு ஆளாக சால்வ் பண்ணுறதை விட 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்கல்ல, அந்த டீமுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ சப்போர்ட் டீம் ஒர்க். தென் ஃபார்ம் த பேஸ் ஃபார் சிடி ஸ்கில்ஸ் லைக் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அல்காரிதம் டிசைன். அதாவது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்க்கு மெயினாக இருக்கிற இன்னொரு குவாலிட்டிஸ் கான்செப்ட் பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன், ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுறது. இது எல்லாத்துக்குமே இந்த டீகாம்போசிஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டீகாம்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக டீகாம்போசிஷன்னா என்னன்னு போடலாம், அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக எழுதலாம். பிரேக்கிங் டவுன் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் சிஸ்டம் இன்டு ஸ்மாலர் ஆர் மோர் மேனேஜபிள் பார்ட்ஸ். ஓகேவா? தென் டீகாம்போசிஷனுக்கு ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். தென் எக்ஸாம்பிள்ஸ் அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். சொல்லிட்டு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து டீகாம்போசிஷன்ல இன்வால்வ் ஆகுது, ஐடென்டிஃபை த மெயின் ப்ராப்ளம், பிரேக் இன்டு சப் ப்ராப்ளம், சால்வ் ஈச் சப் ப்ராப்ளம் இண்டிவிஜுவலி, கம்பைன் சொல்யூஷன் டு சால்வ் த ஓவரால் ப்ராப்ளம், தென் டீகாம்போசிஷனோட பெனிஃபிட்ஸ். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதணும்னா ஒரு கொஸ்டின் ஓவர் ஆயிடும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.